வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 2 செவ்வாய்க்கிழமை ஜூன் 16, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இரத்தம் தேவை, அவசரம். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் பி பாசிட்டிவ் அல்லது எந்த வகை இரத்தமும் அளிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9381006943. பல்வேறு கல்லூரி மாணவர்கள் ஒரு நாள் முழுவதும் ஒற்றுமையாக ஓரிடத்தில் நாடு பற்றி ஆழமாக ஆலோசனை. கல்லூரி மாணவர்கள் ஒன்று கூடினால் அந்த இடம் எப்படி இருக்கும் என்ற கவலையுடன் பலர் கேட்கும் கேள்விக்கு திண்டுக்கல் காந்தி கிராமம் ஊழியரகத்தில் ஜூன் 13, 14 சனி ஞாயிறு 2 நாள் நடைபெற்ற வையத்தலைமைக்குள் முகாமில் கலந்து கொண்ட மாணவர்கள் நம்பிக்கையளிக்கும் விடையாக தனித்து நிற்கிறார்கள். இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் கலந்துரையாடல் மூலம் நல்லூர் வட்டத்தால் கலாம் ஜோதி மாணவர்களாக கண்டறியப்பட்டவர்கள். அதாவது வலிமை படைத்த வளமோங்கிய இந்தியா என்ற கலாம் ஐயாவின் கனவினை நனவாக்க உறுதி பூண்டவர்கள். இவர்களுக்கு அடுத்த கட்டமாக முகாமில் அளிக்கப்பட்ட தனித்துவமான பயிற்சிகள். தொடக்கத்தில் புதிதாக ஒன்று கூடிய அவர்களை மன ரீதியாகவும் ஒன்றிணைக்க அவர்களுக்குள் நன்கு அறிமுகமாக முதல் நிகழ்வாக விளையாட்டு, கூச்சல், குழப்பம், தெளிவு. அடுத்து முகாம் ஏன், இதில் கலந்து கொள்பவர்களிடம் எதிர்பார்க்கப்படுவது என்ன, இது பற்றி நல்லூர் வட்டம் பாலு அவர்களின் உரை. உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி. மக்கள் அரசியல் பற்றி பேராசிரியர் பழனித்துறை அவர்களின் உரை. தங்களுக்குள் உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள உணவு நேரத்தையும் இரவு தங்கும் வசதியையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. நாட்டில் தனி மனிதனிடத்தில் எது வீழ்ச்சி எது வளர்ச்சி என்பது பற்றி நல்லூர் வட்டம் துறை களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது பற்றியும் நான் யார் என்பது பற்றிய அகத்தாய்வினையும் வழங்கியவர் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு. விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்களில் நானும் ஒருவன் என்ற தலைப்பில் சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி. இத்தனை நபர்களுடைய ரிசோர்ஸ், அறிவு, அனுபவம், திறன் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் நிகழ்விற்கு பெயர் அக்கம் பக்கம். லட்சிய சமுதாயம் விஷன் 2020 எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பது பற்றி நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் விளக்குகிறார். அரசமைப்பு சாசன முகப்புரை கலாம் ஜோதி மாணவர் பாபாஸ்ரீ அவர்களாலும் 51A இந்திய குடிமகனின் 11 கடமைகள் பற்றி வாசுவும் விளக்கமளித்தார்கள். அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் அரசு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நடைபெற வேண்டும் என்பது பற்றி பயிற்சியளித்தார் பாபாஸ்ரீ. 2 நாள் முகாம் பற்றிய பின்னூட்டம் மிகவும் சுவாரஸ்யமானது. 2 நாள் தனித்துவமான பயிற்சியினால் ஏற்பட்ட மனமாற்றம் புதிய நம்பிக்கையை ஆழ்மனதில் இருந்து வெளிப்படுத்துவதனாலேயே அது சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் அவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் பொறுப்பும் ஏற்கிறார்கள். இதனையே 2 நாள் முகாமின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. முகாமின் இறுதியாக நிறைவு சிறப்பு உரை. தலைமைத்துவத்தை இளைஞர்களிடையே வளர்ப்பதில் முகாம் முக்கிய இடம் வகிக்கிறதென்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 42 கல்லூரி மாணவர்களுக்கு கலாம் ஜோதி விருது. வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் வெள்ளி நட்சத்திரம் பளிச்சென்று தெரிவது போல கல்லூரி மாணவர்கள் பல லட்சம் இருப்பினும் அதில் சமுதாயத்திற்கானவர்களாக உணர்வும் பொறுப்பும் மிக்கவர்களை கண்டறிந்து அளிக்கப்பட்டு வரும் கலாம் ஜோதி விருது விழா திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் ஊழியரக அரங்கத்தில் நடைபெற்றது. ஜூன் 14 ஞாயிறு மாலை சரியாக 4 மணிக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாட்டு வணக்க பாடலுடன் தொடங்கிய விழாவிற்கு பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் தலைமை வகித்தார். காந்தி கிராம பல்கலைக்கழக ரெஜிஸ்ட்ரர் டாக்டர் சுந்தரமாரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருதினை வழங்கி பாராட்டினார். முன்னதாக விருது பெற்ற கலாம் ஜோதி மாணவர்கள் 12 பேர் அவர்களது கருத்துக்களை பகிர வாய்ப்பளித்த போது உணர்ச்சி பொங்க தங்களது மகிழ்ச்சியினை தெரிவித்தனர்.
சிலர் ஆனந்த கண்ணீர் மூலம் வெளிப்படுத்தினர். குறிப்பாக அனைவரும் பேசியது, இந்த விருதுக்காக நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை, ஆனால் இனி சாதிக்க வேண்டும் என்பதும் அது லட்சிய சமுதாய கட்டமைப்பினதற்காக இருக்க வேண்டும் என்பதனையும் இவ்விருது உணர்த்துவதாக பேசினர். விழாவினை கலாம் ஜோதித்துறை மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் மற்றும் பாபாஷி இருவரும் மிக உற்சாகமாக தொகுத்து வழங்கினர். இறுதியாக பாரதியின் வாழிய செந்தமிழ் பாடலுடன் கலாம் ஜோதி விருது விழா இளைஞர் சக்தி எழுந்துவிட்டது என்ற எதிர்கால நம்பிக்கையுடன் நிறைவு பெற்றதாக முகாமின் பொறுப்பாளரான செல்வன் கோகுல் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நல்லூர் வட்டத்தின் 0 பட்ஜெட் 2 முகாம்களுக்கான பொறுப்பை ஏற்றார் கண்ணன் கார்டு சுரேஷ். நல்லூர் வட்டம் வைய தலைமைக்குள் தலைமைத்துவத்திற்கான பயிற்சியினை துறை வாரியாக அளித்து வருகிறது. பொதுவாக இதுபோன்ற முகாம்கள் சராசரியாக மாதம் 2 நடைபெற்று வருகிறது. அதிகப்படியாக 100 நபர்கள் அதில் இடம்பெறுவார்கள். முகாமில் உணவு மற்றும் தங்கும் வசதி, அரங்கம், நிகழ்ச்சி நிரல் அனைத்தையும் முகாம் குழு திட்டமிட்டு ஏற்பாடு செய்து செயல்படுத்தி வருகிறது. முகாமில் கலந்து கொள்பவர்களிடம் நல்லூர் வட்டம் கட்டணம் ஏதும் பெறுவதில்லை. இப்பணி நமது நாட்டிற்கு மிகவும் அவசியம் என்பது மட்டுமல்ல, தலைவர்களை உருவாக்குவது, அவர்களை நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள செய்வது மிக முக்கியமாக. அப்படிப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதும் மக்களை ஒருங்கிணைத்து செயல்படவும் மிகச் சிறந்த பயிற்சியினை நல்லூர் வட்டம் 2 நாள் முதல் 5 நாள் அளித்து வருகிறது. பல சமயங்களில் இதன் மகத்துவத்தை உணர்ந்த சமூக பிரமுகர்கள் தங்களது மண்டபம், விடுதி, கல்லூரி, அரங்கம் ஆகியவற்றை மகிழ்ச்சியுடன் அளித்து வருகிறார்கள். திருச்சி பனானா லீஃப் ஹோட்டல் நிறுவன தலைவர் திரு மனோகரன், சென்னை ஏவிஎம் நிறுவன தலைவர் திரு வேலு ஆகியோர் உணவினை அளிக்கவும், மேலும் பலர் போக்குவரத்துக்காக செலவுகளை பொறுப்பேற்றும் தமது பங்கினை அளித்து வருகிறார்கள். மேலும் சிலர், குறிப்பாக அக்னி ஸ்டில்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு, சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் விநாயகம், திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் தூதுவர் குருமகான் ஆகியோருடன் மற்றும் பலரும் நல்லூர் வட்டத்தில் இது என் பொறுப்பு என்ற புரிதலுடன் பொறுப்பேற்று வருகிறார்கள். இந்த வரிசையில் ஜூன் 13, 14 சனி, ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் திண்டுக்கல் காந்தி கிராம ஊழியரகத்தில் நடைபெற்ற கல்லூரி மாணவர்களுக்கான 2 நாள் முகாமிற்கும், ஜூன் 27, 28 ஆகிய 2 தினங்கள் பொள்ளாச்சி காந்தி ஆசிரமத்தில் நடைபெறவிருக்கிற உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான 2 நாள் வைய தலைமைக்குள் முகாமிற்கும் சென்னை தொழிலதிபர் கண்ணன் கார்டு நிறுவன தலைவர் திரு சுரேஷ் அவர்கள் பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் நல்லூர் வட்டம் சமூக சேவை செய்யவில்லை, மாறாக சமூகத்தில் உள்ள அனைத்து தரத்தாரிடையேயும் சமூக பொறுப்பினை ஏற்கச் செய்து வருகிறது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. உலக அமைதிக்காக பள்ளியில் 1 நிமிட அமைதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் பூனி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமது வகுப்பு மாணவர்கள் 1 நிமிட அமைதி கடைபிடித்ததாக தமிழ் ஆசிரியையும் நல்லூர் வட்டம் கல்வி கோயில் பொறுப்பாளருமான யோகேஸ்வரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.